ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நாம சிம்பிள் அரோமா சமையல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான தேங்காய் பால் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காவை நல்லா துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு தேங்காய் பாலை எடுத்துக்கலாம். நான் ஒரு கிளாஸ் அரிசி போடுறேன், அதனால் எனக்கு ஒரு கிளாஸ் பால் வேணுமா இருக்கும், தேங்காய் பால். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் தேங்காவை. இந்த மாதிரி திக்கான பால் எடுத்துக்கணும். குக்கர் வச்சுன்னு குக்கர் சூடான பிறகு ஆயில் சேர்த்துன்னு பிரியாணி மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பட்டை, லவங்கம், ஏலக்காய், சீரகம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணக்கூடாது. லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஆன பிறகு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயமும் இவ்வளோ கலர் வந்தால் போதும் நமக்கு. இப்போது இதில் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே நாம் இப்போ அரிசி எடுத்து வச்சுருக்குறோம்ல, சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை இது கூட சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அரிசி வந்து உதிரி உதிரியாக வரும். அதனால தான் ரைஸு சாப்பிட்றதுக்கு உதிரி உதிரியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை, இது திக்கான தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கிளாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போது விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம் ரைஸை. 2 விசில் விட்டுட்டு எடுத்து பார்த்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோகனட் மில்க் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு. நிஜமாகவே சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது கூடவே நான் சில்லி சிக்கன் செஞ்சுருந்தேன். சில்லி சிக்கன் கூட தேங்காய் பால் ரைஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சிக்கன் வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. தேங்க்யூ.